ஹலோ பிரைஸ் லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மேல் உதிக்க வேண்டியதான சூரியன் அஸ்தமிக்காது, நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற சந்திரனும் மறையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். ஆண்டவரே நமக்கு மகிமையாக இருக்க போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போம். வெளிச்சத்துக்கு முன்பாக இருள் ஓடி மறைந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி ஒழிகிறது போல, மறைந்து விடுகிறது போல, ஆண்டவர் நம் மேலே பிரகாசிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இருள்களும், கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், சோகங்கள், வேதனைகள் எல்லாமே ஓடி ஒழிந்துவிடும், மறைந்துவிடும் என்று பார்க்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முந்தின வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் என்ன செய்யணும்? நம் மதில்களை, நம்முடைய வளாகங்களை, நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், நம்முடைய வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். நம்முடைய எல்லையை சுற்றிலும் ஆண்டவரை நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், சந்திரன் சூரியன் மறைந்து போம், அஸ்தமித்து போம், ஆனாலும் நீதியின் சூரியனாகிய நான் உன்மேல் உதிக்கும் போது, உன்மேல் என்னுடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும்போது இருள் உன்னை அணுகாது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இருளின் அதிகாரத்தை அகற்றிவிட்டார். அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை சொந்தமாக்கி விட்டார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை ஏற்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். பெரிய சோதனை வேதனையை கண்டு புலம்பாதேயுங்கள். ஆண்டவர் சொல்ல, சோதனையின் மத்தியிலே நீ என்னை தேடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சோதனையின் நேரத்தில், வேதையின் நேரத்தில் ஆண்டவரை தேடுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நம்மை உயர்த்த, மகிமைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சிறுதான் பரலோகத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த காலவேளை ராஜாமை துதிக்கும் சோதரிக்கும் உடைய நாமத்தை மேம்படுத்தும் கத்தர் கொடுத்த மகாபரிய இதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வெளிச்சமாகவும் எங்களுக்கு மகிமையாகவும் இருக்க போகிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. எங்களுடைய மகிமையாய் நீர் இருப்பீராக. எங்களுடைய வெளிச்சமாக நீர் இருப்பீராக. நீர் எங்களுடைய வெளிச்சமாக இருக்கும்போது, நீர் எங்களுடைய மகிமையாக இருக்கும்போது, அந்த மகிமையை ஒருவனாலும் மட்டுப்படுத்த முடியாது, அந்த வெளிச்சத்தை ஒருவனாலும் மறைக்க முடியாது, அஸ்தமிக்க முடியாது என்று பார்க்கிறார் ராஜா. இந்த நாளில் எங்கள் மேல் நம்முடைய நித்திய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. எங்களுடைய மகிமையாய் நீர் இருங்க. எங்களோடு கூட இருந்த பெரிய காட்சி இது நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா? எங்களுக்கு காப்பாடுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.